ஒரு இளைஞன் காம எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்தினான் மற்றும் அதன் விளைவாக அவன் வாழ்வில் எப்படி முன்னேறினான் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பரபரப்பான நகரத்து வீதிகள். இளைஞன் ஒருவன் பெயர் ரவி தன்னந்தனியாக அலைந்து திரிகிறான். அவன் முகம் சோர்வாகவும் குழப்பத்துடனும் உள்ளது. அவன் கையில் ஸ்மார்ட் போன் இருக்கிறது. அதில் பாலியல் சம்பந்தமான வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிறான். ரவியின் குரல் துக்கத்துடன், என் பேரு ரவி. மற்றவங்களுக்கு நான் தைரியமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே நான் ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிறேன். இந்த காம எண்ணங்கள் என்னை ரொம்பவே சோர்வடைய செய்யுது. என்னோட வாழ்க்கை ஒரு இருண்ட பாதைக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ரவியின் அறை முழுவதும் குப்பையாக இருக்கிறது. அவனுடைய படிப்பு புத்தகங்கள் எல்லாம் அப்படியே சிதறி கிடக்கின்றன. ஒரு ஓரத்தில் அவனுடைய உடற்பயிற்சி கருவிகள் புழுதி படிந்த நிலையில் கிடைக்கின்றன. ரவி, நாள் முழுக்க என்னுடைய மனம் இது சம்பந்தமான எண்ணங்களாலேயே நிறைஞ்சி இருந்தது. என்னால் படிக்க முடியல, வேலை செய்ய முடியல, எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் முழுசாக கவனம் செலுத்த முடியல. என்னோட வாழ்க்கையே வீணாகி போகிற மாதிரி ஒரு பயம். காம எண்ணங்களை கட்டுப்படுத்தும் போராட்டம். ரவி ஒரு பூங்காவில் அமர்ந்து இருக்கிறான். அவனுடைய முகத்தில் ஒரு உறுதியான முடிவு தெரிகிறது. தீர்மானத்துடன் ஒரு நாள் இந்த வாழ்க்கையை மாற்றணும்னு முடிவு பண்ணேன். இந்த சோர்வில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ரவி தன்னுடைய போனில் இருந்த பாலியல் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களையும் செயலிகளையும் நீக்குகிறான். பின்னர் ஒரு புத்தகம் எடுக்கிறான். ஆனால் அவனுடைய கவனம் புத்தகத்தில் இல்லை. மீண்டும் போனை எடுத்து பார்க்கிறான். ஆரம்பத்தில் இந்த எண்ணங்கள் என்னை சும்மா விடலை. ஒரு பக்கம் போதும், இதை விட்டிடுன்னு மனசு சொல்லும். இன்னொரு பக்கம் இன்னும் கொஞ்சம் நேரம்னு ஒரு சத்தம் உள்ளுக்குள்ளேயே கேட்கும். இது ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. ரவி ஒரு ஜிம்மில் இருக்கிறான். அவன் உடல் பயிற்சி செய்ய ஆரம்பித்ததும் அவனுடைய உடல் சோர்வடைகிறது. ஆனால் அவன் அதை தாண்டி முயற்சி செய்கிறான். இந்த எண்ணங்களை மறக்க வேற வழியை தேடினேன். உடல் பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன். முதல்ல உடம்பு ஒத்துழைக்கலை, ஆனால் மனசு உறுதியாக இருந்தது. தினசரி உடல் பயிற்சியில் கவனம் செலுத்தினேன். படிப்படியாக என் உடல் வலுவாக ஆரம்பித்தது. ரவி கவனத்தை மாற்றுவதன் மூலம் எப்படி வெற்றி பெற்றான் என்பதை நாம் பார்ப்போம். ரவி ஒரு நூலகத்தில் உட்கார்ந்து புத்தகங்களை படிக்கிறான். அவனுடைய முகம் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கிறது. நான் ஒரு முக்கியமான ரகசியத்தை உணர்ந்தேன். காம எண்ணங்கள் தானாகவே வராது. நம்முடைய மனம் சும்மா இருக்கும்போது தான் அது வரும். அந்த எண்ணங்களை மாற்றணும்னு நம்ம கவனத்தை வேறு விஷயத்தை திருப்பணும். ரவி அவனுடைய அறைக்கு ஒரு புதிய தோற்றத்தை கொடுக்கிறான். புத்தகங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறான். உடற்பயிற்சி கருவிகள் தூசி இல்லாமல் சுத்தமாக இருக்கின்றன. ரவி வரைவதற்கு ஆரம்பிக்கிறான். அவனுடைய ஓவியங்கள் அழகாக இருக்கின்றன. நான் என்னுடைய கவனத்தை மாற்றினேன். புதிய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஓவியம் வரைஞ்சேன், புத்தகங்கள் படித்தேன். ஒவ்வொரு முறை அந்த எண்ணங்கள் வரும்போது அதை எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக அதை வேறு விஷயத்தில் திசை திருப்பினேன். உடல் பயிற்சி, படிப்பு, ஓவியம்னு என்னுடைய நேரத்தை பயனுள்ளதாக மாற்றினேன். ரவி ஒரு அலுவலகத்தில் முக்கியமான பணியை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய உயர் அதிகாரிகள் அவனுடைய வேலையை பார்த்து பாராட்டுகிறார்கள். ரவி சந்தோஷத்துடன், படிப்படியாக என்னோட வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. என்னால் வேலையில் முழுசாக கவனம் செலுத்த முடிஞ்சுது. என்னோட திறமை வளர ஆரம்பித்தது. என்னோட உடல் வலிமை, மன வலிமை இரண்டையும் வளர்த்திக்கிட்டேன். ரவி தன்னுடைய பெற்றோருடன் பேசுகிறான். அவனுடைய பெற்றோரின் முகத்தில் பெருமை தெரிகிறது. ரவி, நான் காமத்தை விட்டு விலக்கி போனதால் எனக்கு ஒரு புதிய சக்தி கிடைச்சிது. அந்த சக்தி என்னுடைய வேலையில், படிப்பில், என்னுடைய உறவுகளால் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. என்னோட பெற்றோர்கிட்ட அன்பாகவும் பொறுப்பாகவும் பேச முடிஞ்சது. ரவி ஒரு பூங்காவில் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் அருகில் ஒரு நாய்க்குட்டி விளையாடி கொண்டிருக்கிறது. ரவி முகத்தில் ஒரு தெளிவான புன்னகை தெரிகிறது. ரவி நம்பிக்கையுடன், காம எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரே வழி உங்களுடைய கவனத்தை மாற்றுறது தான். உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க. அது உடல் பயிற்சியாக இருக்கலாம், புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதுல இருக்கலாம்,
இல்லைன்னா ஓவியம் வரைகிறதாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய முழு கவனத்தையும் அதில் செலுத்துங்க. உங்களுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, அதை காமத்தில் வீணாக்காமல் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துங்க. காமம் உங்களுடைய பலமில்லை, அது உங்கள் பலவீனம்தான். உங்களுடைய பலம் உங்களுடைய கவனம், அதை புரிஞ்சிக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. காம எண்ணங்களை கட்டுப்படுத்துவது அல்லது திசை திருப்பது ஒருவரது வாழ்க்கையில் பல நேர்மையான மாற்றங்களை ஏற்படுத்தும். இது மனதிற்கும் உடலுக்கும் நன்மை தரும். காம எண்ணங்களை மாற்றுவதால் கிடைக்கும் 25 நன்மைகளை இங்கே காணலாம். மன ரீதியான நன்மைகள்: அதிக தன்னம்பிக்கை. சுய கட்டுப்பாடு அதிகரிப்பதால் தன்னம்பிக்கை பெருகும். மன தெளிவு. தேவையற்ற எண்ணங்கள் குறைவதால் மனம் தெளிவடையும். அதிக கவனம். ஒரு செயலில் முழுமையாக கவனம் செலுத்த முடியும். உணர்வுபூர்வமான உறுதி. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் அதிகரிக்கும். படைப்புத்திறன் அதிகரிப்பு. மனம் புதிய யோசனைகளை உருவாக்கும் திறன் பெறும். மன அழுத்தம் குறைதல். தேவையற்ற பதற்றம், பயம் போன்றவை குறையும். ஆழ்ந்த உறக்கம். நல்ல தூக்கம் கிடைக்கும், அதனால் உடல் புத்துணர்ச்சி பெறும். அமைதி மற்றும் நிதானம். அமைதியான மனநிலை உருவாகும். நல்ல முடிவெடுக்கும் திறன். தெளிவான மனதால் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். சந்தோஷம் மற்றும் மனநிறைவு. உள்ளுக்குள் ஒரு விதமான நிம்மதி உணர்வு ஏற்படும். உடல் ரீதியான நன்மைகள்: அதிக ஆற்றல். தேவையற்ற செயல்களில் கவனம் செலுத்துவதால் உடல் ஆற்றல் அதிகரிக்கும். நல்ல உடல் ஆரோக்கியம். மனநலம் மேம்படுவதால் உடல் நலமும் மேம்படும். முகப்பொலிவு. உடலில் ஏற்படும் ஹார்மோன் சமநிலையால் முகம் பொலிவு பெறும். வலிமையான தசைநார்கள். உடல் பயிற்சி போன்ற ஆரோக்கியமான பழக்கங்கள் அதிகரிக்கும். சமூக மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை நன்மைகள்: நல்ல உறவுகள். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஆரோக்கியமான உறவு நீடிக்கும். வேலையில் முன்னேற்றம். கவனம் சிதறல் இல்லாததால் வேலையில் சிறப்பாக செயல்படலாம். புதிய திறன்களை கற்றல். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். பொருள் சேமிப்பு. தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதால் பணத்தை சேமிக்க முடியும். சிறந்த ஆளுமை. ஒரு பொறுப்பான மற்றும் நம்பிக்கைக்குரிய நபராக உருவாகுவீர்கள். குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுதல். குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிடுவீர்கள். போதை பழக்கத்திலிருந்து விடுதலை. தீய பழக்கங்களில் இருந்து விலகி இருப்பீர்கள். சிறந்த தலைமை பண்பு. பொறுப்புணர்வு, முடிவெடுக்கும் திறன் போன்ற அதிகரிக்கும். உயரிய நோக்கம். வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான நோக்கம் கிடைக்கும். பொறுமை. விஷயங்களை பொறுமையாக அணுகும் பண்பு வளரும். வாழ்க்கையில் முன்னேற்றம். ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் வளர்ச்சி ஏற்படும். இந்த காம எண்ணங்கள் வெளியில் சாதாரணமாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே நம்மளோட மன அமைதியையும் ஆற்றலையும் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிவிடும். ஒரு சின்ன வீடியோ, ஒரு சில படங்கள், இதுவெல்லாம் முதல்ல சாதாரணமாகத்தான் தெரியும். ஆனால் நாளடைவில் நம்ம அறியாமலேயே அதற்கு அடிமையாகி படிப்பை, வேலையை, குடும்பத்தை, நம்மளே கூடவே நாம் இழந்து விடுவோம். நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் இதை விடு, இது நல்லதில்லைன்னு சொல்லும். ஆனால் இன்னொரு குரல் இன்னும் கொஞ்ச நேரம் என்ன ஆகப் போகுது என்று சொல்லும். இந்த 2 குரல்களுக்கு இடையிலான போராட்டம்தான் நம்ம பல போராட வாழ்க்கையாக இருக்கிறது. காமத்தை வெல்லும் ரகசியம். இந்த காமத்தை வெல்வது எப்படி? அதோட ரகசியங்கள் என்ன? அதற்கு ஒரே ஒரு ரகசியம்தான் இருக்குது. அது என்னன்னா, கவனத்தை மாற்றுவது. காம எண்ணங்கள் நம்ம மனசில் எப்போ வரும் தெரியுமா? நம் மனம் சும்மா இருக்கும்போது தான். அதனால் உங்கள் மனசை சும்மா விடாதீங்க. அது எப்பொழுதும் பயனுள்ள விஷயங்களில் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். கவனத்தை மாற்றுவதற்கான வழிகள்: உடற்பயிற்சி. தினமும் காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் உடம்பில் இருக்கிற ஆற்றல் வீணாகாமல் ஆரோக்கியமாக வெளியேறும். உடல் சோர்வாக இருக்கும்போது மனசுக்கு வேறு சிந்தனைகள் வராது. புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த விஷயத்தை கற்றுக்கோங்க. அது ஒரு புதிய மொழியாக இருக்கலாம், இசை கருவியாக இருக்கலாம், அல்லது ஓவியமாக இருக்கலாம். புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுல உங்கள் மனம் முழுமையாக ஈடுபடும்.
புத்தகங்களை படியுங்கள். நல்ல புத்தகங்கள் நம்ம எண்ணங்களை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கை வரலாறு, உத்வேகம் தரும் கதைகள், அறிவுபூர்வமான புத்தகங்கள்னு படிக்க ஆரம்பிங்க. சமூக சேவை செய்யுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்க. விலங்குகளுக்கு உணவு கொடுங்கள் அல்லது அனாதை இல்லங்களுக்கு போய் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி செயல்கள் உங்களுக்கு மன நிறைவையும் நிம்மதியும் கொடுக்கும். குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள். உங்கள் பெற்றோர்கிட்ட பேசுங்க. அவங்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. குடும்பத்தோடு செலவு செய்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை உருவாக்கும். காமத்தின் பாதிப்புகள். காமம் உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் தெரியுமா? உங்கள் உடம்பில் உள்ள ஆற்றல் வீணாகும். மனசில் தெளிவு இருக்காது. உங்கள் உறவுகளில் விரிசல் ஏற்படும். நீங்கள் உங்கள் இலக்கிலிருந்து விலகி போவீங்க. காமம் ஒரு பலமில்லை, அது ஒரு பலவீனம். உங்கள் பலம் உங்களுடைய கவனம். அது சரியாக பயன்படுத்துங்க. இறுதி சிந்தனை. உங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை வீணாக்காமல் உங்கள் இலக்கை அடைய பயன்படுத்துங்க. எப்பொழுதெல்லாம் உங்கள் மனசில் அந்த எண்ணங்கள் வருதோ அப்பொழுதெல்லாம் உடல் பயிற்சி செய்யுங்கள். இல்லைன்னா ஒரு புத்தகத்தை எடுங்க அல்லது உங்கள் பெற்றோருடன் பேசுங்கள். உங்கள் கவனத்தை மாற்றுங்க. இந்த வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. உங்கள் கனவுகள், உங்கள் இலக்குகள், உங்கள் எதிர்காலம், இது எல்லாத்தையும் காமங்கிற இருட்டில் தொலைச்சிடாதீங்க. தைரியமாக இருங்க. மனசை சரியான பாதையில் செலுத்துங்க. வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்தான். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.